அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அன்று அலுவலகத்திற்கு சென்றிருந்த வருண் வீட்டிற்கு வரும்போது தன்னுடன் ஒரு வயதான பெண்மணியை அழைத்து வந்தான். அவர் யார் என்று தெரியாமல் வருணின் மனைவி கனகா முகத்தில் சிறிய புன்னகையுடன் வாங்க என்று அவரை வரவேற்று உட்கார வைத்தாள். அதன் பின்னர் தன் கணவன் அருகில் சென்று ஏங்க யார் இவங்க என்று கேட்டாள். முதல்ல அவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொடு, நான் மற்றது எல்லாத்தையும் விவரமா உனக்கு அப்புறமா சொல்றேன் என்றான் வருண். அன்று இரவு சாப்பாடு முடிந்த பிறகு கனகா அவர்களுடைய அறையில் இருக்கும்போது வருணிடம் எங்க யார் இந்த அம்மா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று கேட்டாள். இந்த அம்மாவுக்கு யாருமே கிடையாது, அதனால நம்ம கூட இருந்து கொள்ளட்டும் என்று அவரை இங்கே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். எங்க ரோட்ல யார் தெரிஞ்சாலும் இப்படி கூட்டிட்டு வந்துடுவீங்களா என்று அதிர்ச்சியோடு கேட்டாள் கனகா. கனகா, இப்போதைக்கு என்னால முழு விவரத்தையும் உன்கிட்ட சொல்ல முடியாது, அதனால கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் உனக்கு விவரமா சொல்றேன், நீ அவங்களை நல்லபடியா பார்த்துக்கொள் என்றான். தன் கணவன் எது செய்தாலும் அதன் பின்னால் ஒரு லாபம் இல்லாமல் செய்ய மாட்டான் என்பதை அறிந்திருந்த கனகா இவரை இங்கே வைத்து பார்த்து கொள்வதிலும் ஏதாவது லாபம் இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அவர்களுடைய வீட்டிற்கு வந்திருந்த அந்த வயதான பெண்மணியின் பெயர் கலைவாணி. கோவிலுக்கு அருகில் இருக்கும் ஒரு சின்ன மண்டபத்தில் தங்கியிருந்தார். கோவிலில் எப்போதாவது கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டு கொண்டு தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். கனகா கண்டிப்பாக இந்த பெண்மணிக்கு வங்கியிலோ அல்லது அந்த பெண்மணியின் பெயரில் சொத்துகளோ இருக்கலாம். இதை தெரிந்து கொண்டு சாதுரியமாக செயல்பட்டு அந்த பெண்மணியை கடைசி காலத்தில் நம்முடன் வைத்து கொண்டால் அந்த பணம் அல்லது சொத்து நமக்கு வந்துவிடும் என்று முடிவு செய்துதான் இவரை தன்னுடைய கணவர் அழைத்து வந்திருக்கக்கூடும் என்று நினைத்து கொண்டாள். அந்த பெண்மணியிடம் தினந்தோறும் பேச்சு கொடுத்து அந்த பெண்மணி பெயரில் என்ன சொத்துகள் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாள். கலைவாணி அவரை பற்றிய உண்மையை எல்லாம் ஒவ்வொரு நாளும் கனகாவிடம் சொல்லி தன் மனதில் இருந்த பாரத்தை குறைத்து கொண்டார். அந்த வீட்டில் கலைவாணிக்கு நிம்மதியான நாட்களாக வாழ்க்கை செல்ல துவங்கியது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செய்ய தொடங்கியிருந்தார் கலைவாணி. 2 வாரத்திற்கு பிறகு கனகா வருணிடம் எங்க கலைவாணி அம்மா வந்து 2 வாரம் ஆயிடுச்சு, இப்பயாவது எதுக்காக அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லக்கூடாதா என்றாள். சொல்றேன் கேளு, நான் சனிக்கிழமை கோவிலுக்கு போறது உனக்கு தெரியும் தானே என்றான். சனிக்கிழமை ஆனா கண்டிப்பா நீங்க கோவில்ல தான் இருப்பீங்க, அது எனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே தெரியும் என்றாள் கனகா. அங்க ஒரு சாமியார் இருக்காரு, அவர் என்னை கூப்பிட்டு இந்த மண்டபத்தில் படுத்திருக்க இந்த அம்மாவை உன்னோட வச்சுக்கிட்டா உனக்கு நிறைய செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொன்னாரு. நானும் அந்த அம்மா கிட்ட போய் என் கூட என்னோட வீட்டுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவரும் சரின்னு சொன்ன உடனே அவரை அழைத்து கொண்டு வந்தேன் என்றான். ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது விவரம் இருக்கா? நீங்க நல்ல விவரமான ஆளு, எதையும் லாப நஷ்டத்தோட தான் செய்வீங்கன்னு நினைச்சா இப்படி ஏதோ ஒரு சாமியார் சொன்னாருன்னு தெருவில் இருந்த அம்மாவை கூட்டிக் கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்க. அவங்களே வாழ்வதற்கு வழி இல்லாமல் தான் கோவில்ல கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை கடத்திட்டு இருந்திருக்காங்க. சாமியார் சொன்னாருன்னு இவரை கூட்டிட்டு வந்திருக்காரு. வாரம் சனிக்கிழமை கோயிலுக்கு போகும்போதே பக்தி முத்தி இப்படி ஏதாவது செய்வீங்கன்னு நினைச்சேன் என்று புலம்பிக் கொண்டே படுத்து தூங்கினாள். அடுத்த நாள் காலை எழுந்து சமையலறைக்கு வரும்போது சமையலறையில் பாதி வேலைகளை கலைவாணி முடித்து வைத்திருந்தார். அவரை பார்க்கவும் கனகாவிற்கு கோபமாக வந்தது. இப்படி கூறுகட்ட மனுஷனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கோமே என்று நினைத்து கொண்டே சமையலறைக்குள் நுழைந்து என்னம்மா செஞ்சிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே வேலைகளை தொடங்கினாள். தன் கணவன் மீது இருந்த கோபத்தை கலைவாணி அம்மா மீது காட்ட அவளுக்கு மனம் வரவில்லை. கலைவாணியிடம் மென்மையாகவே நடந்து கொண்டாள். கலைவாணி தன்னுடைய அனுபவங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக கனகாவிடம் பகிர்ந்து கொண்டார். அதன் மூலம் கலைவாணிக்கு என்று 1 ரூபாய் கூட சொத்து இல்லை என்பது கனகாவிற்கு தெரிய வந்தது. இந்த உலகத்துல சொந்த அம்மாவையே கூட வைத்து பார்த்து கொள்ளாமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறார்கள். இவர் என்னவென்றால் யாரோ ஒருவரை கூட்டிக் கொண்டு வந்து வீட்டில் வைத்திருக்கிறார். நானும் அவருக்கு பணிவிடைகள் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மாமியாரும் என் கணவரின் சிறு வயதிலேயே இறந்து போய்விட்டார்.
மாமியார் இல்லாத வீடு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று திருமணத்தின் போது என் காது படவே பல பேர் சொன்னார்கள். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது என்று மனதிற்குள்ளாக புலம்பிக் கொண்டாள். 1 மாதம் கழித்து சனிக்கிழமை அன்று கோவிலுக்கு சென்றான் வருண். அந்த சாமியாரை சந்தித்து, சாமி, 1 மாதம் ஆகிவிட்டது. நான் அந்த வயதான பெண்மணியை நல்லபடியாக பார்த்து கொள்கிறேன். ஆனால் எனக்கு எந்தவிதமான செல்வமும் கிடைக்கவில்லையே என்றான். பொறுமை மிக மிக அவசியம். கொஞ்ச நாட்கள் பொறுமையாக இரு. அந்த பெண்மணி மூலமாக உனக்கான செல்வங்கள் தேடி வரும் என்றார். அவரை முழுமையாக நம்பியவன் கோவிலில் இறைவனை வேண்டிவிட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். கனகா வருண் வீட்டிற்கு வந்தவுடன், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? அந்த சாமியாரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டீங்களா என்றாள். கேட்டேன். பொறுமையாக இருக்க சொல்லி இருக்காரு என்றான். எவ்வளவு நாளைக்கு பொறுமையாக இருக்கணும்? இந்த அம்மா இப்பவே உடல் மெலிந்துதான் இருக்காங்க. எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியல. இவங்க சாகிற வரைக்கும் அப்படித்தானே என்றாள். அப்படியெல்லாம் பேசாதடி, அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் என்றான் வருண். ஆமாங்க, அந்த கோவில் சக்தி வாய்ந்த கோயில்தான். ஆனால் அந்த சாமியார் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாம நீங்க பாட்டுக்கு அவர் சொன்னாருன்னு சொல்லி என்று அவள் பேசி முடிப்பதற்குள், ஏ கம்முனு இருடி, எனக்கு தெரியும் என்று அவளின் வாயை அடைத்தான் வருண். வாய்க்குள் முணங்கிக் கொண்டே சமையலறைக்குள் சென்று அடுத்த வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் கனகா. கலைவாணி அந்த வீட்டில் இருப்பது கனகாவுக்கு மிகவும் உதவிகரமாக மாறியிருந்தது. குழந்தைகளை பார்த்து கொள்வது, வீட்டில் சமையல் உள்ளிட்ட வேலைகள் அனைத்திலும் பாதிக்கு மேல் அவர் செய்து விடுவது என்று கலைவாணியின் வரவு அவளது வேலைகளை வெகுவாக குறைத்திருந்தது. சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக இந்த அம்மா இங்கு இருக்காங்க என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டியதுதான். மற்றபடி செல்வம் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. இந்த மனிதன்தான் பணம் வரும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொண்டாள் கனகா. நாட்கள் வேகமாக ஓடத் துவங்கியது. 6 மாதங்கள் ஆனது. பொறுமை இழந்தான் வருண். அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று அந்த சாமியாரை தேடினான். ஆனால் அவர் அந்த கோவிலில் இல்லை. அங்கிருந்த மற்றொரு சாமியாரிடம் அவரை பற்றி கேட்க, அவரா 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோயிலுக்கு வந்தாரு. இந்த கோவில்ல நல்ல பிரசாதமும் தட்சணையும் கிடைச்சிட்டு இருந்துச்சு. அவர்கிட்ட வரவங்க கிட்ட எல்லாம் ஏதாவது ஒரு கதையை சொல்லி தட்சணை வாங்கிட்டு பழப்ப ஓட்டிட்டு இருந்தாரு. இந்நேரம் அவர் வேற கோயில் பார்த்து போயிருப்பாரு. கடந்த 1 மாசமாவே நிறைய பேர் அவர்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க என்று சொன்னார். அவர் சொன்னதிலிருந்து ஒரு உண்மை அவனுக்கு புலப்பட்டது. வருண் ஒவ்வொரு மாதமும் அவருக்கு தட்சணை கொடுத்து வந்தது நினைவுக்கு வந்தது. இப்படி தன்னுடைய நம்பிக்கைகள் அனைத்தும் பொய்யாகி போய்விட்டதே என்ற விரக்தியுடன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். கோவிலில் இருந்து வீட்டுக்கு வந்தவனின் முகத்தை பார்த்த கனகா, எங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எப்பவுமே முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியும், இன்னைக்கு என்ன முகம் இப்படி வாடி இருக்கு என்றாள். அவளை அறைக்குள் அழைத்து சென்றவன் கோவிலில் தான் கேள்விப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் அவளிடம் சொன்னான். எங்க கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அதுக்காக இப்படியா யாரு என்ன சொன்னாலும் நம்பிட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா என்றவள், சரி சரி அதை மறந்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிங்க என்று சொன்னாள். பலமான யோசனையுடன் அறைக்குள் உட்கார்ந்திருந்தான். அடுத்த நாள் கனகாவிடம், அந்த அம்மாவை எங்கிருந்து கூட்டிக் கொண்டு வந்தேனோ அங்கேயே கொண்டு போய் விட்டுடுறேன். நீ அந்த அம்மா கிட்ட சொல்லி அந்த அம்மாவை கிளம்பி இருக்க சொல்லி என்றான். எங்க என்ன பேசுறீங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க கூட்டிட்டு வருவீங்க. உங்களுக்கு எதுவும் நடக்கலைன்னா வேகமா கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவீங்களா? என்ன நினைச்சீங்க? அவங்களால நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க பாட்டுக்கு இங்கேயே இருந்துட்டு போகட்டும் என்றாள். ஏய், என்னடி பேசுற? அந்த அம்மா உனக்கு சொந்தமா இல்லை எனக்கு சொந்தமா? யாருன்னே தெரியாது. இப்படி நடுவு வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு இருக்க முடியுமா என்றான். ஏன் அது இத்தனை நாளா உங்களுக்கு தெரியலையோ என்றாள். இப்ப என்ன தாண்டி சொல்ல வர என்று கத்தினான். ஏன் கத்துறீங்க? அந்த அம்மா காதுல விழுந்து அவங்க மனசு கஷ்டப்படாதா? அவங்க எனக்கு ஆறுதலா இருக்காங்க. அவங்களை என்னால இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது என்றாள். என்னமோ பண்ணி தொலை. அந்த அம்மாவை என் கண்ணில் படாமல் இருந்து கொள்ள சொல். அந்த அம்மாவை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது என்றான். கோயிலுக்கு போனா நிம்மதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்படி வந்து சேர்ந்திருக்கு என்று புலம்பிக் கொண்டே இருந்தான். நாட்கள் வேகமாக செல்ல துவங்கியது.
தொடர்ச்சியாக கலைவாணி அம்மாவின் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாகிவிட்டார். அதனால் வேலைகள் முழுவதையும் கனகா மட்டுமே பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவருக்கான மருத்துவ செலவுகளும் வருணுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து சேர்ந்தது. கனகாவிடம் இப்படி வீணா செலவு பண்ணிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று புலம்பினான். ஏங்க, இன்னைக்கு சனிக்கிழமை, நீங்க கோயிலுக்கு போகலையா? போங்க, போயிட்டு வந்தீங்கன்னா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என்றாள். ஆமா, அது மட்டும்தான் இங்கே குறை என்று சொல்லிக்கொண்டு வீட்டிலேயே இருந்தான். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த கலைவாணி ஒரு நாள் இறந்து போனார். அவருக்கான இறுதி சடங்குகளை செய்து முடித்துவிட்டு வீட்டில் வந்து இருவரும் அமர்ந்திருந்தனர். வருண் கனகாவை பார்த்து, என்னுடைய தவறான நம்பிக்கையால் இப்படி 2 ஆண்டுகள் யாரென்று தெரியாத ஒருவரை நீ பராமரிக்க வேண்டியதாகிவிட்டது. என்னை மன்னித்துக் கொள் என்றான். ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல அவங்க எனக்கு மிகப்பெரிய உதவியா இருந்திருக்காங்க. கடைசி 6 மாசம்தான் அவங்க உடம்பு சரியில்லாமல் போய் அவங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. இதுவே உங்க அம்மாவா இருந்தாலும் நான் செஞ்சிருக்க தான் போறேன். எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்களை மாதிரி கோவிலுக்கு போய் முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கையோட என்னால இருக்க முடியாது. ஆனா எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத என்னோட எண்ணங்கள் எனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுத்திருக்கிறது. எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாத நீங்கள் எனக்கு கணவராக கிடைத்தது என்னுடைய எண்ணத்தின் வெளிப்பாடாகவே நான் நினைக்கிறேன். அதனால் இன்றைய நாள் வரை நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தீர்கள். அதிலிருந்து நம்பிக்கையால் இன்று வரை நமக்கு மிகப்பெரிய அளவில் பணக்கஷ்டம் ஏதும் இல்லாமல் நம் வாழ்க்கை நல்லபடியாகவே சென்று கொண்டிருக்கிறது. அதை நினைத்து சந்தோஷப்பட கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாள். என்னமோ சொல்ற, சரி என்று சொல்லிவிட்டு பழையபடி அவன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். 1 மாதத்திற்கு பிறகு மீண்டும் சனிக்கிழமை ஏதோ ஒரு கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக்கி கொண்டான். ஏதோ ஒரு நம்பிக்கை நம் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு சென்றது என்ற எண்ணம் அவனுக்குள் பதிந்திருந்தது. அவர்கள் குடியிருந்த வீட்டின் வாடகை உயர்த்தப்பட்டது. ஆனால் அவனது ஊதியம் உயராமல் அப்படியே இருந்தது. வேறு வழி இல்லாமல் அவர்கள் அந்த வீட்டை காலி செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டது. வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பித்தனர். அந்த வீட்டை காலி செய்யும் போது வருணின் டைரி ஒன்றில் கலைவாணியின் புகைப்படம் ஒன்று இருப்பதை பார்த்தாள் கனகா. அந்த புகைப்படத்தில் அவருக்கு அருகே ஒரு பையன் இருந்தான். கனகா வேகமாக தன் கணவரிடம் சென்று அந்த போட்டோவை காட்டினாள். வீட்டை காலி செய்து கொண்டிருக்கிற மன உளைச்சலில் அந்த போட்டோவை பார்த்தவன் வேகமாக அவளிடமிருந்து அதை வாங்கி கிழித்து குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு, கிளம்பு, நாம் வேறு வீட்டுக்கு செல்லலாம் என்றான். வாடகை குறைவான அதே சமயம் வசதி கொஞ்சம் குறைவாக இருந்த ஒரு வீட்டில் குடியேறினர். அன்று சனிக்கிழமை வருண் புதிதாக ஒரு கோவிலுக்கு சென்றான். அப்போது அந்த கோவிலில் அந்த சாமியார் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அவனுக்குள் கோபம் வந்தது. அவரை பார்த்து கொண்டே உள்ளே சென்று கடவுளை வணங்கிவிட்டு வெளியே வந்தான். வெளியே வரும்போதும் ஒரு கணம் நின்று அவரை பார்த்தான். அவரும் அவனையே பார்த்து கொண்டிருக்க அவரிடம் சென்று பேசினான். ஆனால் அவரோ, நீ யாருன்னே எனக்கு தெரியல. நான் இப்போதுதான் இந்த கோவிலுக்கு முதன்முறையாக வருகிறேன். இதற்கு முன்னால் இந்த கோவிலுக்கு நான் வந்ததே இல்லையே என்று சொல்ல அவரிடம் மேற்கொண்டு பேச மனமில்லாமல் வீட்டுக்கு கிளம்பி வந்தான். கோவிலில் சாமியாரை பார்த்ததை பற்றி கனகாவிடம் சொன்னான். சரி விடுங்க, இப்ப பேசி என்ன ஆக போகுது என்று சொல்லிவிட்டு அவள் சமையலில் மும்மரமாக இருந்தாள். அப்போது வருணின் போன் ஒலித்தது. போனில் புது எண் வந்திருக்கவே எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசனையுடனே போனை எடுத்தான். எதிர்முனையிலிருந்து பதட்டத்துடன் ஒரு குரல் பேசியது. அந்த குரல், நான் உங்களை நேரில் சந்திக்க வேண்டும், மிக மிக முக்கியமான விஷயம் என்றது. நீங்கள் யார், எதற்காக என்னை சந்திக்க வேண்டும் என்றான் வருண். நான் கலைவாணியின் மகன். நான் இக்கட்டான சூழலில் இருக்கிறேன். என் அம்மாவை 2 ஆண்டுகளாக நீங்கள் தான் பராமரித்து வந்ததாக தெரிந்து கொண்டேன். அதனால்தான் நீங்கள் குடியிருந்த பழைய வீட்டில் உங்கள் மொபைல் எண்ணை வாங்கி உங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறேன் என்றான். யாரோ ஒருவரை சந்திக்க மனமில்லாமல், இல்லை, என்னால் வர முடியாது என்றான் வருண். இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும். அப்போதுதான் என்னால் என் வாழ்க்கையை வாழ முடியும். இல்லை என்றால் நான் என் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய சூழலுக்கு ஆளாகி விடுவேன் என்றான்.
வேறு வழி இல்லாமல் அவனை சந்திக்க சென்றான் வருண். வருணை அடையாளம் கண்டு கொண்டவன் அவன் அருகில் வந்து, நான் தான் கலைவாணியின் மகன் சுந்தர் என்றான். வருண் வேண்டா வெறுப்பாக, சரி, எதற்காக என்னை வர சொன்னீர்கள் என்று கேட்டான். இல்லை, என் அம்மாவின் பெயரில் இருக்கக்கூடிய பணத்தை நான் எடுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் தான் உதவ வேண்டும் என்றான். நான் எப்படி உங்களுக்கு உதவ முடியும்? உங்க அம்மாவின் பெயரில் பணம் இருக்கிறதா என்று சற்று அதிர்ச்சியுடன் கேட்டான் வருண். விதியின் வசத்தால் நான் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. என் அப்பாவும் இறந்து போய்விட்டார். அவரை நான் தான் கொன்றேன் என்று பொய்யாக குற்றம் சாட்டி என்னை சிறையில் அடைத்து விட்டனர். எங்களது வீட்டையும் நிலங்களையும் ஆக்கிரமித்து கொண்டு எங்களது உறவினர்கள் அம்மாவை விரட்டிவிட்டனர். ஆனால் என் அம்மா ஆவணங்களை வைத்து சொத்துகள் அனைத்தையும் விற்று பணமாக்கி தன்னுடைய வங்கியில் வைத்து கொண்டார். அவர்களிடமிருந்து தப்பித்து இங்கு வந்து கோவிலில் தங்கியிருக்கிறார். எங்களுடைய உறவினர்கள் என் அம்மாவை தேடிக்கொண்டிருந்தனர். அப்படிப்பட்ட சூழலிலேயே என் அம்மாவை உங்கள் வீட்டில் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள். இப்போது நான் நிரபராதி என்று சொல்லி எனக்கு விடுதலை கொடுத்து விட்டனர். உண்மையான குற்றவாளிகள் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய அம்மா என்னை விட்டு சென்று விட்டார் என்றான். இல்லை, நீங்கள் இறந்து போய்விட்டதாக உங்க அம்மா சொன்னார்களே என்றான் வருண். ஆம், நான் இறந்ததாகவே என் அம்மாவை நம்ப வைத்து விட்டார்கள் என்று அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்தான் வருண். சரி, நான் எப்படி உங்களுக்கு அந்த பணத்தை எடுக்க உதவ முடியும் என்று மறுபடியும் கேட்டான் வருண். விஏஓ ஆபீஸில் பதிவு செய்ததை வைத்து நான் என் அம்மாவின் இறப்பு சான்றிதழை வாங்கிவிட்டேன். அத்தோடு வங்கிக்கு சென்று விசாரித்த போதுதான் என் அம்மாவின் பெயரில் இருக்கக்கூடிய பணம் பற்றிய தகவல் எனக்கு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்திற்கு முழுவதுமாக உங்களையே அவர் நாமினியாக தேர்வு செய்துள்ளார் என்றான். சரி, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் வருண். என் அம்மாவின் இறப்பு சான்று மற்றும் உங்களுடைய ஆவணங்கள், வங்கி தகவல்களை எடுத்துக்கொண்டு சென்றால் என் அம்மாவின் பெயரில் இருக்கும் 2 கோடி ரூபாயும் உங்கள் வங்கி கணக்குக்கு வந்துவிடும். அதன் பிறகு அந்த பணத்தை நீங்கள் எனக்கு எடுத்து கொடுக்க வேண்டும் என்றான். சரி, நாளைக்கு நான் வங்கிக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் வருண். கனகாவிடம் விஷயத்தை சொல்ல அவர் இந்த உண்மையெல்லாம் மறைத்து விட்டாரே. மனதுக்குள் இந்த பாரத்தை எல்லாம் வைத்து கொண்டுதான் அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் என்றாள் கனகா. வருண் அவளிடம், சரி கனகா, பணம் என்னுடைய வங்கி கணக்கிற்கு வந்த பிறகு என்ன செய்வது என்று கேட்டான். என்ன செய்ய முடியும்? அவர்களுடைய பணம் எடுத்து கொடுத்து விட்டு வந்துவிடுங்கள் என்றாள் சாதாரணமாக. 2 வருஷமா அவங்கள வச்சு பார்த்துருக்கோம். இப்படி வர்ற பணத்தை எடுத்து கொடுக்க முடியுமா என்றான் வருண். இங்க இருக்கிற நிம்மதியும் போகணுமா? அவங்க பணம் எடுத்து கொடுத்துட்டு வந்துருங்க என்றாள் கனகா. அவர்களுடன் சென்று வங்கியில் ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகு வருணின் வங்கி கணக்கிற்கு பணம் மாற்றப்பட்டது. சுந்தர் அவனுடைய வங்கி கணக்கை எழுதி கொடுத்து வருணின் வங்கி கணக்கிலிருந்து அவனுடைய வங்கி கணக்கிற்கு பணத்தை மாற்றுவதற்காக பூர்த்தி செய்து கொண்டிருந்தான். அதில் கையெழுத்திட மனமே இல்லாமல் அந்த ஆவணத்தில் கையெழுத்திட்டான் வருண். அப்போது அவன் கண்ணில் அதில் எழுதப்பட்ட தொகை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. என்ன, முழு பணத்தையும் உங்கள் கணக்கிற்கு மாற்றாமல் பாதியை என்னுடைய கணக்கிலேயே வைத்து விட்டீர்கள் என்று கேட்டான். உங்களுடைய இன்றைய நிலைமை எனக்கு நன்றாக தெரியும். இவ்வளவு பணம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய அம்மாவை நல்ல முறையில் பார்த்து கொண்டதற்காகவும் அவர்களை கடைசியாக நல்லடக்கம் செய்ததற்காகவும் பாதி பணம் உங்களுக்கானது என்று சொல்லிவிட்டு வேகமாக கையெழுத்து போடுமாறு கட்டாயப்படுத்தினான் சுந்தர். வருண் கையெழுத்து போட்டு கொடுத்தவுடன் பணத்தை தன் கணக்கில் மாற்றிவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பி சென்றான் சுந்தர். வீட்டிற்கு வந்து நடந்த விஷயத்தை சொல்ல ஆச்சரியப்பட்டாள் கனகா. ஏங்க, அந்த கோவிலில் இருந்த சாமியார் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுங்க என்றாள் கனகா. ஆம், ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை. எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரை முழு மனதோடு நீ கவனித்து கொண்டாயே, அதற்காக கிடைத்ததுதான் இந்த பணம் என்று சொல்லி மனைவியை கட்டி கொண்டான். அவர்கள் வாழ்க்கை அடியோடு மாறிப்போனது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.